கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வந்து விவோக்கள் எல்லாம் கலெக்டரை எதிர்த்து போராடுறாங்க. காரணம், கலெக்டர் அவங்கள அவமானப்படுத்திட்டாங்களாம், அவமரியாதை பண்ணிட்டாங்களாம், உருவ கேலி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த விவோக்கள் எல்லாம் போராடுறாங்க. இந்த விவோக்கள் போராடுறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தகுதியானவர்கள் இல்லை. உயரதிகாரி உங்களை பார்த்து உருவ கேலி பண்ணிட்டாங்க, அவமானம் பண்ணிட்டாங்கன்னு போராடுற நீங்கள், சாதாரண பொதுமக்கள் உங்கள் அலுவலகத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பணக்காரன் வசதியானவன் கார்லேயும் நல்ல ஷர்ட் பண்ணி நல்ல பேண்டெல்லாம் போட்டு வந்தால் அவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. அதே இது ஒரு ஏழை காலையில் ஃபுல்லாக மண் வெட்டிட்டு அதே டவலோட அப்படி வந்து, ஐயா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால், ஐயோ போயா இப்போ வந்துருக்க, என்ன நீ சொன்னோன்னே செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயமா? நீங்கள்லாம் தகுதியானவர்களும் இல்லை போராடுறதுக்கு. மூடிக்கிட்டு வேலையை தான் பார்க்கணும். கலெக்டர் உயர் அதிகாரி நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்கள் உயர் அதிகாரியும் ஒழுங்காக இருப்பாங்க. நீங்கள் என்னைக்கு பொதுமக்களை மதிச்சிருக்கீங்க? அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம், பொதுமக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. நீங்கள் உங்களை யாரும் பேசிடக்கூடாது, நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம். என்ன உங்கள் நியாயம்னு தெரியல. மொத்தத்தில் விவோக்கள் இனிமேச்சும் பொதுமக்கள்கிட்ட கருணையோடும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா அவங்களுக்கும் வரும், ஆனால் அவங்களால காட்ட முடியாது, காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை அவங்க.